ஹாய், பச்சை தோசை மாவு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஹெல்த்தியும் கூட, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பச்சைப்பயிர் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு பச்சைப்பயிர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் 3/4 கப் பச்சரிசி, உளுந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அம்மா கையளவு, ஒரு கை அளவு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் அதனால் ஒரு கை அளவு போட்டேன். பட் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாகவே நம்ம ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும். மாவோடு அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ரொம்ப காரமாக வேணால் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக சூப்பராக அரைச்சிடணும். எனக்கு 2 பேட்சாக வந்துச்சு. நான் மிக்ஸி கம்மியாக போட்டதுனால நான் மிக்ஸிலே போட்டு அரைச்சிட்டேன். உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போவே இன்ஸ்டண்ட்டாக நம்ம சுட்டுடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கூட வெங்காயம் நல்லா வதக்கி சேர்த்தோம்னும் நல்லாயிருக்கும். இது கூட கார சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னியுமே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு